தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ள வழக்கில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தாமதப்படுத்துவதாகவும் மேலும் துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கிடுவதாகவும் குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்பான விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் மத்திய அரசு முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்களே இறுதி தீர்ப்பை உத்தரவாக பிறப்பிப்போம் என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்து உள்ளது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு அரசுடன் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் 2 ரிட் மனுக்கள் முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பும் சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோன்று துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளது. வழக்கை முன்னதாக விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கட்டுப்பட்டவர் என்றும் குறிப்பாக மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரம் உட்பட அனைத்திலும் உச்சநீதிமன்றம் தலையிட வேண்டுமா என்று தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நினைக்கிறாரா என்று கண்டனத்தோடு கேள்வி எழுப்பி வழக்கின் விசாரணையை ஒத்தி வைத்திருந்தது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சபரீஷ் சுப்பிரமணியன் ஒரு புதிய மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்களின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் மாதங்களில் முடிவுக்கு வந்துள்ளது என்றும் பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களின் பணி நீட்டிப்பு காலமும் வரும் பிப்ரவரி மற்றும் மே மாதங்களுடன் நிறைவுக்கு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு தேடுதல் குழுவை அமைத்துள்ளதாகவும் ஆனால் ஏற்கனவே செய்தது போலவே பல்கலைக்கழக மானிய குழுவின் உறுப்பினரை இந்த குழுவில் சேர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் வலியுறுத்தி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் மீண்டும் தமிழ்நாடு ஆளுநரின் இந்த அறிவுறுத்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது ஆகும் என்றும் எனவே இந்த விவகாரத்தில் மூல வழக்கை விசாரிக்கும் பொழுது இந்த புதிய தகவல்களையும் கருத்தில் கொண்டு உரிய விதமான கூடுதல் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மேற்கண்ட வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.பி. பரிதிவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் வெங்கட் ரமணி தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தொடர்பான வழக்கு விவகாரத்தில் இருக்கும் நிலவரத்தை அறிந்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்கிறோம் எனவும் எனவே விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் எனவும் மேலும் இந்த விவகாரத்தில் கூடுதல் முன்னேற்றங்கள் உள்ளதாகவும் அதனையும் நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி ஆர். மகாதேவன் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதா அல்லது பழைய நிலையை தொடர்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, பி. வில்சன் மற்றும் சபரீஷ் சுப்பிரமணியன் ஆகியோர் வாதத்தில் தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் ஆர்.என். ரவி இடையேயான மோதல் போக்கு என்பது பல்வேறு விவகாரங்களில் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் ஆளுநர் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை, முக்கிய மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டனர். இதனால் மக்களுக்கான முக்கிய திட்டங்கள் அனைத்தும் கிடப்பில் உள்ளதாகவும் குறிப்பாக தற்போது துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பிரச்சனையும் எழுந்துள்ளது. துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் விவகாரத்திலும் ஆளுநர் ஆர்.என். ரவியின் தலையீடு உள்ளதையும் அவர்கள் விரிவாக சுட்டிக்காட்டினர். இது குறித்து புதிய கூடுதல் ரிட் மனுவும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு
தீர்வான உத்தரவை விரைந்து பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைப்பதாகவும் அதற்குள் மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி ஆகியோர் தரப்பில் இருந்து இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை காண வேண்டும் என்றும், இல்லை என்றால் வழக்கை நாங்களே விசாரித்து இறுதியாக தீர்ப்பை வழங்குவோம் என்று தெரிவித்துள்ளனர். எனவே இது குறித்து மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதிரடியாக உத்தரவிட்டதோடு தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இறுதி விசாரணைக்காக வரும் வாரம் உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக ஒரு மாநிலத்தின் ஆளுநர் என்பவர் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவர் என்பதும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி செயல்படுகிறது, சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளதா, ஆளுகின்ற அரசாங்கத்தால் மக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் தீமைகள் குறித்து அவ்வப்போது மத்திய அரசுக்கு அறிக்கையின் மூலம் தெரிவிக்கும் மத்திய அரசின் மாநிலத்தின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டுமே தவிர, மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களின் நலனுக்காக நிறைவேற்றப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் முட்டுக்கட்டை போடுவது, ஆளுநர் அரசியல்வாதி போல் செயல்படுவது, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பொருட்படுத்தாமல் மத்திய பாஜக அரசு சொல்வதை மட்டும் கேட்டு தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவது என்பது மாநில மக்களுக்கு கிடைக்கின்ற பயன்களை தடுக்கின்ற செயலாகவே பார்க்கப்படுகிறது. அதேபோல் மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களையும் சட்டங்களையும் கண்மூடித்தனமாக திமுக அரசு சுயநலத்திற்காக தடுப்பது என்பதும் மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க விடாமல் தடுப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை திமுக அரசின் பாஜக அரசின் மீதான நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டால் திமுக அரசின் மீதான தமிழக ஆளுநரின் நிலைப்பாட்டிலும் மாற்றம் ஏற்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே மத்திய பாஜக அரசுக்கும் தமிழகத்தை ஆளுகின்ற திமுக அரசுக்கும் இடையே தொடர்ந்து வரும் பனிப்போர் முடிவுக்கு வந்தால் மட்டுமே நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்குகள் முடிவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளால் கிடைக்கின்ற அனைத்து நன்மைகளும் தடையில்லாமல் கிடைக்கும் என்பதை இரண்டு அரசும் மற்றும் தமிழக ஆளுநரும் உணர்ந்து செயல்பட வேண்டியது மிக முக்கியமாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.